தமிழ் ஆண்ட்ராய்ட் டிப்ஸ் பக்கத்திலிருந்து நான் உங்கள் நண்பன். அதாவது இன்னைக்கு என்ன ஒரு நல்ல ஒரு விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளுடைய மொபைலில் யூஸ் பண்ணும்போது 100% 100%, அதாவது 100% வந்து சார்ஜ் தேவையில்லாமல் அப்ளிகேஷனுக்கு போகிற வகையில் சார்ஜரை வந்து எப்படி நம்ம சேவ் பண்ணி எடுத்துக்கிறது. அதாவது மொபைல் டேட்டா, ஒய்ஃபை டேட்டா யூஸ் பண்ணுறவங்க தேவையில்லாமல் நம்மளுடைய நெட்டு வீணாகிறத தடுக்கிறதுக்கும் இந்த அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து ஒரு பயனுள்ள வகையில் வந்து இந்த அப்ளிகேஷன் வந்து இருக்கும். அதனால் கண்டிப்பாக இந்த அப்ளிகேஷன் வந்து இந்த வீடியோ பார்க்குறவங்க ஒவ்வொருத்தவங்களும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் மேலே ஒரு லிங்க் கொடுத்துருப்போம். அந்த லிங்க்கை டச் பண்ணிங்க அப்படின்னா நேராக பார்த்தீங்கன்னா கூகுள் ப்ளே ஸ்டோர் போவோம். அப்படி இல்லை அந்த லிங்க்கை எங்களால் டச் பண்ணி டவுன்லோட் பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் நேராக ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கிங்க. ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிட்டு ஷுட் ஆப் ரியல் பேட்டரி சேவர் அப்படிங்கிறத டைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இப்படி தான் கிடைக்கும். நான் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன். இப்போ எனக்கு ஓப்பன் கேட்குது. உங்களுக்கு வந்து இன்ஸ்டால் பண்ணி கேட்கும். நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிங்க. இது பார்த்தீங்கன்னா 5 மில்லியன் பேர் இந்த அப்ளிகேஷனை இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. 4.42 ஸ்டார் வாங்கியிருக்குது. இதனுடைய சைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி தான். இந்த ஒரு நிமிஷம் இதோ பாருங்கள், கிட்டத்தட்ட 4.5 MB கூட கிடையாது, வெறும் 4 MB தான். 4 MB கொஞ்சம் கூட தான் அதிகம் இருக்குது. அதனால் கண்டிப்பாக இந்த அப்ளிகேஷன் வந்து பார்க்குறவங்க கண்டிப்பாக ஒவ்வொருத்தவங்களும் யூஸ் பண்ணிங்க. இதனால் என்ன அப்படின்னா நம்மளுடைய மொபைல் டேட்டா வந்து ஒய்ஃபை டேட்டா வந்து தேவையில்லாமல் போகிறது வந்து 100% இது மூலியமாக நம்ம வந்து தடுக்க முடியும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா தேவையில்லாமல் நம்மளுடைய மொபைல் சார்ஜர் வந்து ரொம்ப அதிகமாக போயிட்டு இருக்குது. இப்போ வந்து ஐஃபோனாக இருக்கட்டும், இல்லை ஆண்ட்ராய்டாக இருக்கட்டும், எந்த ஒரு மொபைலாக இருந்தாலும் சரி, நம்ம ஒரு அப்ளிகேஷனை யூஸ் பண்ணிகிட்டு இருப்போம். ஆனால் பார்த்தீங்கன்னா தேவையில்லாமல் 1 மணி நேரத்தில் இப்போ 100 பாயிண்ட் சார்ஜ் போட்டிருப்பா அப்படின்னா 1 மணி நேரம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இப்போ 50% வந்து சார்ஜ் வந்து தேவையில்லாமல் போயிடும். அதுக்கு என்ன காரணம் பார்த்தா நம்மளோட ஒய்ஃபை டேட்டா ஆன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா எல்லா அப்ளிகேஷனும் பார்த்தீங்கன்னா ரன் ஆகிட்டு இருக்கும். அதனால் தேவையில்லாமல் டேட்டா வந்து வீணாகிட்டு இருக்கும். அதனால் மொபைல் சார்ஜ் வந்து கண்டிப்பாக குறையும். இந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த ஒரு பிரச்சனை உங்களுக்கு இருக்காது. இந்த அப்ளிகேஷன் நீங்கள் ஓப்பன் பண்ண உடனே உங்களுக்கு என்ன கேட்கும் அப்படின்னா நேராக வந்து அசபிலிட்டி கேட்கும். அது அசபிலிட்டிங்கிறத ஓகே கொடுத்தீங்கன்னா நேராக செட்டிங் போகும். செட்டிங் போயிட்டு ஷுட் ஆப் அப்படிங்கிறத வந்து ஆஃப்லுக்கு நீங்கள் வந்து ஆன் பண்ணிடுங்க. இவ்வளோ தான் நீங்கள் வந்து செய்ய வேண்டிய வேலை. அதை செஞ்சுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இப்படி தான் கிடைக்கும். இப்போ இந்த SHUT ஷுட் ஆப் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துட்டீங்க அப்படின்னா இப்போக்கி எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 17 அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரன் ஆகிட்டே இருக்குது. இப்போ நான் இதை ஓகே கொடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்டும் பார்த்தீங்கன்னா 4 ஸ்டாப் ஆகிடும். இந்த அப்ளிகேஷன் பவர் அது மாதிரி இருக்குது. அது வந்து ஓகே கொடுக்க முடியாது. நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணும்போது ஓகே கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையில்லாமல் உங்களுடைய மொபைல் சார்ஜர் வீணாக தடுக்கவும், மொபைல் டேட்டா நம்மளுடைய தேவையில்லாம் வீணாக போகிற தடுக்கிறதும் 100% இந்த அப்ளிகேஷன் மூலியமாக நம்மளுக்கு வந்து உதவ முடியும். ஓகேங்களா? அதனால் இந்த வீடியோ பார்க்குறவங்க மஸ்ட்டு உங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ண மறந்துடாதீங்க, ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. உங்களுக்கு இந்த அப்ளிகேஷன் வந்து தேவையில்லாமல் இருக்கலாம், ஆனால் நிறைய பேத்துக்கு வந்து இந்த அப்ளிகேஷன் வந்து கண்டிப்பாக தேவைப்படும். எல்லாத்துக்குமே எல்லார் மொபைலும் கண்டிப்பாக இருக்க வேண்டிய ஒரு அப்ளிகேஷனில் இதுவும் ஒன்று. இந்த அப்ளிகேஷன் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள், அப்புறம் நான் சொன்னது உங்களுக்கு புரியும். கண்டிப்பாக இந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் யூஸ் பண்ணாட்டினாலும் பரவாயில்லை, ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கீழே இருக்கிற கமெண்ட்ஸில் கேளுங்க. மற்றும் மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் சந்திக்கும் வரை நான் உங்கள் நண்பன். ஓகே பாய்.